சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே நமக்கு வெயில பார்த்து கடுப்பா இருந்தாலும், இந்த மாம்பழ சீசன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். முடிஞ்ச வரை இந்த சீசன்ல மாம்பழத்த நல்லா சாப்பிட்டுக்கணும். மாம்பழமா வாங்கி ஒரு பக்கம் அடுக்குனாலும், இந்த மாங்கா உண்மையிலே அவ்ளோ சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. சரி இன்னைக்கு இத வச்சு மாங்கா பச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அறியும்போதே நான் கொஞ்சம் சாப்பிட, தம்பி கொஞ்சம் சாப்பிடன்னு சொல்லிட்டு பாதி இப்படியே காலி பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ஒரு வழியா கிளீன் பண்ணிட்டு இந்த மாரி நைஸா அரிஞ்சு எடுத்துக்கணும் மாங்கா பச்சடிக்கு. எத்தன பேருக்கு மாங்கா பச்சடி பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு அவ்ளோ பிடிக்கும். எங்க ஆத்துக்காருக்கு அதுக்கு மேல ரொம்ப பிடிக்கும். அதனால மாங்கா வாங்கி தள்ளிட்டாரு. மாங்கா பச்சடிக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க அடுப்புல. கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, கடுகு போட்டு தாளிச்சுட்டு, ஒரு 2, 3 வரமிளகாய் எடுத்து இந்த மாரி கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுந்தோனே நம்ம எடுத்து வச்சிருக்க மாங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, அது கூட மஞ்சத்தூள், உப்பு 2யும் ஆட் பண்ணிக்கோங்க. 2யும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 பதம் வேக விட்டு எடுக்கணும். அது வேகுற கேப்ல வந்து நான் ஒரு 1/2 கட்டி வெல்லத்த வந்து நல்லா நச்சு வச்சுக்கிறேன். இந்த வெல்லம் போட்டு செஞ்சீங்கன்னா உண்மையிலே சூப்பரா இருக்கும் டேஸ்ட். சர்க்கரை போடாதீங்க. வெல்லமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி 3/4 பதம் வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க வெல்லத்தையும் அதுல ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டீங்கன்னா தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அப்படியே ஜாம் மாரியே வந்துரும். அப்படியே ஒரு மாங்கா முழுசா இருக்கணும், ஒரு மாங்கா கரைஞ்ச மாரி இருக்கணும். இதுதான் கரெக்ட்டான பதம். லைட்டா தண்ணியா இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இல்லன்னா ரொம்ப இறுகிரும். இதோட டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? இனிப்பு, புளிப்பு, காரம், உப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து அவ்ளோ அல்டிமேட்டா இருக்கும். அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஹெவன் தான். அன்னைக்கு அதான் வச்சிருந்தேன். பயங்கரமா இருந்துச்சு டேஸ்ட். இத செஞ்சு ஒரு 4, 5 நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம். கெட்டே போகாது. ட்ரை பண்ணி பாருங்க.